சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மணலி புதுநகரில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு சொந்தமான 8 ஏக்கர் காலி நிலம் உள்ளது. இந்த நிலத்தின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துள்ள புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் அந்த நிலத்தை தனிநபர்களுக்கு விற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. 8 ஏக்கர் நிலத்தில் 50 சென்டில் பலவிதமான சிலைகளுடன் கோவில் அமைத்துள்ள பாஸ்கர் மீதமுள்ள இடத்தை தனித்தனியாக பிரித்து பலருக்கு விற்பனை செய்து வருவதாகவும், அந்த இடத்தை வாங்கியவர்கள் தாங்கள் வாங்கிய பகுதிகளில் குடிசை அமைத்து வருவதாகவும் பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் புகார் அளித்துள்ளனர். கடந்த ஒரே வாரத்தில் மட்டும் அந்த பகுதியை ஆக்கிரமித்து 20க்கும் மேற்பட்ட ஆளில்லா குடிசைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை தடுக்க எந்த அரசு அதிகாரிகளும் முன்வரவில்லை என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர் அந்த பகுதிவாசிகள். அனைத்திற்கும் உச்சகட்டமாக மின்வாரியத்தினர் ஒருபடி மேலே போய் அந்த அரசு நிலத்தில் மின்கம்பம் அமைத்துக் கொடுத்து மின் திருட்டுக்கும் துணை போயுள்ளதாக கூறப்படுகிறது. மணலி புதுநகரில் முறையாக மின் இணைப்பு பெற்றவர்கள் குறைந்த மின் அழுத்தத்தால் அவதிப்பட்டு வரும் வேளையில் மின் இணைப்பே பெறாமல் இந்த பகுதி குடிசைகளில் வசிப்போர் அங்குள்ள மின்கம்பத்திலிருந்து சட்டவிரோதமாக மின்சாரத்தை திருடி பயன்படுத்தி வருவதாகவும், இதனை மின்வாரிய ஊழியர்களோ அதிகாரிகளோ கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. புரட்சி பாரதம் பாஸ்கரை போல அதிமுக மற்றும் அன்னையர் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த சிலரும் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கொட்டகை அமைத்துள்ளனர். இன்னும் சில ரியல் எஸ்டேட் தரகர்கள் போலி பத்திரம் தயாரித்து ஃபென்சிங் அமைத்து அந்த இடத்தை விற்பனை செய்து வருவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு குப்பைகள் கொட்ட வேண்டாம் என்று அறிவிப்பு பலகை வைத்த பெருநகர சென்னை மாநகராட்சி அருகில் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை கண்டுகொள்ளவில்லை என்பதே கசப்பான உண்மை. இந்த ஆக்கிரமிப்பு பகுதியில் எளிதாக 4 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கும் வகையில் உள்ளது. அப்போது தங்கள் வீடுகள் தண்ணீரில் மூழ்கிவிட்டதாக கூறி சிலர் சாலைக்கு வந்து நிவாரணம் கேட்டு போராடுவதற்கு முன்பாக பெருநகர வளர்ச்சி குழுமத்தினர் விழித்துக் கொண்டு அந்த ஆக்கிரமிப்பு குடிசைகளை அகற்றி தங்கள் நிலத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக வேல்ராஜ்.